கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆமோஸ் 5:6 பார்க்கும்பொழுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புதியவரோட எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு விரோதமாக என்ன காரியம் இருக்குது, தேசத்தில் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. எது நடந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம பிழைப்போம். நம்ம ஆண்டவரை தேடணும். அதான் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ நிறைய காரியங்கள் சொல்லலாம், என் வழி வரலாம், எவ்வளோ காரியங்கள் நம்ம தேசத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசியிருந்தா கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எதுவும் நம்மை அணுகாது, நம்ம குடும்பத்தை அணுகாது. ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து தேவனை தேடணும். தேடும் பொழுது அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நன்மையை தேடணும். ஆண்டவர் கூட சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறாரு? நம்ம அன்னைக்கு நமக்கு விரோதமாக என்ன கண்ணி பிசாசு வச்சுருப்பான்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த கண்ணிக்கு விலைக்கு, பிசாசோட கண்ணிக்கு விலைக்கு நம்ம பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்ம அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்தில் நிற்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய சமூகத்தில் நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நிற்கும்போது அந்த நாள் அந்த நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக என்ன காரியம் சத்துருவான் கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாப்பார். அப்போ நாம் அவனோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை தேடும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை கர்த்தர் பிழைக்க வைப்பார். அதுக்கப்புறம் என்ன தேடுங்கள் சொல்லி பார்க்கும்போது அதிலேயே 5:14 நன்மையான காரியங்களை தேடணும், ஆண்டவரை தேடணும். அதுக்கு பிறகு நன்மையை தேடணும். அப்போ நன்மையை தேடும்பொழுது கர்த்தர் நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும்னா நம்ம நன்மையை தேடணும், நம்ம நன்மை செய்கிறவளாய் நம்ம இருக்கணும். அப்போ மேக 6:6 கூட மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கு. நன்மைன்னா என்ன? நன்மை தேடுங்கள் ஆண்டு சொல்கிறாரு. நன்மை செஞ்சால் நான் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அது நன்மைன்னா என்ன? அப்போ நியாயம் செய்யணும். எல்லா வகையிலுமே நியாயத்துக்கு ஆப்போசிட்டு அநீதி. நம்ம அநீதியாக நடக்கக்கூடாது, அநீதியாக பேசக்கூடாது, அநீதியாக எந்த காரியத்தை செய்யாமல் நியாயமான காரியங்களை நம்ம செய்து இரக்கத்தை சிநேகிக்கணும். நம்ம இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால்தான் நம்ம மற்றவர்கள்ட்ட ஆண்டவர்கிட்டேருந்து இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கூட இரக்கத்தை நம்ம சிநேகிக்கணும். இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுமா இரக்கம் இருந்தால். அப்போ ஆண்டு நம்மகிட்ட எவ்வளோ இரக்கத்தை நம்ம எதிர்பார்க்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறார்? என்ன கேட்குறார் ஆண்டு நம்மகிட்ட? தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லா வகையிலுமே மனத்தாழ்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மனத்தாழ்மை இருதயத்தில் நமக்கு எந்த வகையிலுமே பெருமை நமக்கு இருக்கவே கூடாது. மனசில் ஒரு தாழ்மை எப்பவுமே இருக்கணும். மனத்தாழ்மை. வெளியில் தாழ்மை இருக்கிற மாதிரி நடிக்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இருதயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொல்லி. அதனால் வெளி வேஷம் கிடையாது. நம்ம இருதயத்தில் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை தேடும்போது நம்ம குடும்பம் பிழைக்கும். அடுத்தது நம்ம நன்மை, ஆண்டவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னா நன்மையை நம்ம தேடும். எது நன்மைன்னா நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். தேவனுக்கு முன்பாக எப்போதும் மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார், நம்ம குடும்பத்தோடு இருப்பார். எல்லாவற்றையும் நம்ம பிழைக்க செய்து எல்லாருக்கும் மத்தியில் நம்மை ஆசீர்வாதமாக இருப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை எப்போதுமை தேடுகிறவர்களாய், அதிகாலை எழுந்து என் தேவனை தேடுகிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க. நன்மையை தேடக்கூடிய கிருபை கொடுங்க. அப்போ எப்போதும் ஆண்டவரை நீங்கள் எங்கள் ஒவ்வொரு கூட இருந்து கர்த்தாவை எங்கள் குடும்பத்தை நடத்துங்க. ஆண்டவரை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் இரக்கத்தை சிநேகிக்க ஆண்டவரே மனத்தாழ்மையாய் ஆண்டவர் நாங்கள் நடக்கக்கூடிய கிருபை ஒவ்வொருக்கும் கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.